வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அதிர்ச்சிகரமாக 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதோட ஷூஸ் ரெண்டையும் மாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி மைண்ட் செட் பிரேக்கிங் சீரீஸோட டே 1. நம்ம மூளைக்கு சவாலான நாள் கூட. எப்போதும் மாதிரியே தண்ணி குடிச்சிட்டு நம்ம வார்மப்பில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மைண்ட் செட் பிரேக்கிங் சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, என்னோடய லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லிமிட்டை அட்லீஸ்ட் ஒரு 10%. இப்போ நான் என்னால் ஒரு 50 புஷ்அப்ஸ் தான் போட முடியும்னா அதை நான் ஒரு 60 புஷ்அப்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட போகிறேன். இப்போது எனக்கு ஒரு 70 ஸ்குவாட்ஸ் தான் போட முடியும்னா அதை நான் ஒரு 80-90 ஸ்குவாட்ஸாக போட்டு என்னால் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ, என்னோடய மைண்ட் செட்டை எவ்வளோக்கு பிரேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிரேக் பண்ணி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் 45 மினிட்ஸ் ஜாக் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாக் பண்ணி முடிச்சதோட 5 ஸ்ட்ரைட்ஸ் வித் நல்ல ஃபுல் லெக் எக்ஸ்டென்ஷனோட. நேற்றைய வீடியோவில் லெக் எக்ஸ்டென்ஷன் காமிக்க முடியல, இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போது மாதிரி ட்ரில்ஸ், எப்போதுமே நம்ம ட்ரில்ஸ் அவாய்ட் பண்ணுறதே கிடையாது. ட்ரில்ஸ் நான் எப்போதும் பண்ணிவிடுவேன். ட்ரில்ஸ் எதுக்கு பண்ணணும்னா நம்மளோட ரன்னிங் ஸ்டைலையும் பர்ஃபார்மன்ஸையும் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ட்ரில்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க எப்போதும் ஜாக் பண்ணி முடித்ததோட. அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்ஸ் போனேன். இப்போ தான் என்னோடய லிமிட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு நேரம். புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், க்ரன்ச்சஸ் அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணலான் இருந்தேன். எல்லாத்துலேயுமே ஓரளவு என்னோடய லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டேன். ஆனால் டிப்ஸில் மட்டும் என்னால் முடியலை. என்னோடய பாடி ஃபுல் எரர் ஆகிடுச்சு, ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. அதோட இன்றைக்கி காலை பொழுது சிறப்பாக ஒரு கடுமையான பயிற்சியோடு முடிஞ்சிச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங். பாய் நண்பர்களே.